வாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பார்க்கலாம். கட்டிங் மட்டும் இல்லை, ஒரு ப்ளவுஸை கட் பண்ணி தைக்கிறது எப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இன்றைக்கி வீட்டில் இருந்துக்கிட்டே நமக்கு ப்ளவுஸ் தைச்சிக்கலாங்க. டெய்லரிங் கற்றுக்கணுன்ற ஆர்வம் உள்ளவங்க, இது நமக்கு கையில் ஒரு தொழில் இருக்குது, ரொம்ப நல்லது. நம்மளாம் குழந்தைங்க வச்சுருப்போம், வீட்டு ஃபேமிலி பார்த்துக்கின்னு நம்ம ஒரு கிளாஸுக்கு போயிட்டு அதை அட்டன் பண்ண முடியலன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியாக இதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். வாங்க நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். அதை நம்ம அப்படியே 4ஆக மடிக்க போகிறோம். அதாவது அந்த கரைன்னு சொல்லுவியா, கரை பக்கம், அதாவது கார்னரில் பக்கத்து அந்த ஓர பக்கம் நான் மடிச்சுக்கிறேன். நீங்கள் எந்த ஓரம் வேணாலும் மடிக்கலாம். 80 மீட்டராக இருந்தாலும் 1 மீட்டராக இருந்தாலும் அவங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளவுஸோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மடிச்சிக்கலாம். எந்த பக்கம் கொஞ்சம் பெருசாக நீட்டாக வருமோ அந்த பக்கத்தை எப்பவுமே ஸ்லீவுக்கு மடிங்க. அப்போ தான் சைடு கச்சாலாம் நமக்கு கிடைக்கும். இப்போ ப்ளவுஸ் எடுத்து பேக் பக்கம் திருப்பி போட்டு அதை அப்படி மடித்து ஃப்ளாட் பண்ணி அப்படியே வச்சுருங்க. எப்பவுமே மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் வெளி பக்கம் இருக்கணும். அப்போது ஒரு மார்க்கு, இதுதான் எம்மிங்கான மார்க்கு. நான் இப்போ ஃபஸ்ட்டு பண்ணது. 2வது ஷோல்ட்ரு மார்க்கு. 3வது பார்த்திங்கன்னா அந்த அக்கல் தாண்டை ஒரு மார்க் போட்டுக்கிறேன். வரைஞ்சாச்சு. வரைஞ்சி எடுத்து இப்போ ஒரு பூ ஷேப்பில் நம்ம இதை வரையணும். தெரியுதுங்களா? பூ போடுவோம் இல்லையா, கோலம் போட்டால் அப்போ எப்படி போடுவோம்? ஒரு பூவுக்கு ஒரு கோடு வரைவில்லை, அந்த கோடு தான். மேலே கச்சா விட்டு தையல் போடுறதுங்க. ஏன்னா நம்ம அந்த மார்க் மேலே தையல் வரும், மீதி மேலே பீஸ் இருக்கணும் நமக்கு. அதுக்காக கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள். சைடில் நிறைய விடுங்க, ஏன்னா சைடில் தையல் போட்டு நமக்கு பீஸ் நிற்கணும். அதுக்காக சைடு கச்சா மட்டும் நிறைய விடுங்க. அப்புறம் இங்கே மடித்து தைக்கிறது எம்மிங், அந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்குங்க. அப்புறம் இதுதான் அட்டாச்சு, சைடு அட்டாச் பண்ணும்போது அந்த இடத்த ஒரு நாச்சு. இன்னும் எல்லாத்துக்குமே நாச்சு போட பழகுங்க. அப்போ தான் தைக்கும்போது நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இங்கே சென்ட்ரு நாச்சு 4 மடிப்பாக இருக்கும்போதே போடணும். இதை நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன், போட்டுங்க. இப்போது அந்த அங்கே இருக்கிற நாச்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே அந்த சென்ட்ரு நாச்சு வரைக்கும் ஒரு வெட்டி எடுத்திருக்கேன். இந்த ஷேப்பில் வெட்ட மறக்காதீங்க. அதுதான் நமக்கு ஃப்ரண்ட்டில் லூஸ் இல்லாமல் நல்லா அழகாக ப்ளவுஸ் இருக்கும். இப்போது நாச்சு போட்ட பக்கம் தான் நமக்கு ஃப்ரண்ட்டு, இந்த பக்கம் பேக்கு. பார்த்துக்குங்க. தைக்கும் போது நம்ம மாற்றி தைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். வாங்க